துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா.
நல்லுயிரை படைத்திருப்பாய். நீ என்னை ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னை ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவன் என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 16ஆம் அதிகாரம் 16 முதல் 20 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் இனியவர்களே, என் நண்பருக்கு என்று தொலைபேசியில் அழைத்து பேசி கொண்டிருந்த பொழுது, இந்த பகுதிக்கு என்ன சொல்லலாம், இதனுடைய விளக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவரிடம் பேசுகிற பொழுது, இந்த நற்செய்தி, இந்த வாசகம், மறையுறை விளக்கம் என்று எதுவுமே சொல்லாமல் திடீரென்று அவரிடம், இன்னும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள், காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று சொல்லி நான் ஆரம்பிக்கிற பொழுது, என்னாச்சு தம்பி, எங்கேயும் போறியா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சிரிச்சுட்டு சொன்னேன், அண்ணே இல்லை, இந்த வாசகத்துக்கு என்ன மறையுறை வைக்கலாம் என்று கேட்பதற்காக ஆரம்பித்தேன் அப்படின்னு. இல்லைனிச்சா, திடீர்னாக்கில் கொஞ்ச நாள் பார்க்க மாட்டேன், அப்புறம் இன்னும் பார்ப்பேன்னு எனக்கு கொஞ்சம் பக்கன்னு ஆயிடுச்சு என்று சொன்னான். இது இவர்களே எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காமல் திடீரென்று என்னை காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிற பொழுது நமக்கு ஒரு விதமான பதட்டம் ஏற்படுகிறது, ஒரு பயம். அப்புறம் என்னை காண்பீர்கள் என்கிற பொழுது ஒரு சந்தோஷம், இருந்தாலும் எங்கே போகிறான், பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு பதட்டம். இந்த பதட்டத்தை தான் சீடர்கள் இயேசுவிடம் வெளிப்படுத்துகிறார்கள். எங்கே போகிறாரு, என்னாச்சு, அப்பாட்ட போகிறேன்னு சொல்கிறாரு, அப்பாட்ட போகிறேன்னா எங்கே போகிறது, சூசைபர் ஏற்கனவே இறந்துட்டாரு, எங்கே போகிறான்னு தெரியலையே, இதனுடைய விளக்கம் என்ன, கேட்கவும் முடியல. இந்த மனுஷன் எப்படிலாம் கேட்குறோமோ உங்களுக்கு இன்னுமா புரியலை, மற்றவங்களுக்கு புரியலாம், சரி என் கூட தானே இருக்கிறீன்னு சொல்லி கேள்வி கேட்பாரு, இப்போ என்ன செய்கிறது என்று தெரியாமல் குழம்பி போகிறார். இனி இவர்களே இந்த பகுதியினுடைய உண்மையான விளக்கம் என்னவென்றால், இயேசுவினுடைய இறப்பை குறித்து அவர் சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் காலத்தில் நான் இறந்து போவேன், நான் மக்களுக்காக மடிந்து போவேன், எனவே நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், என்றால் நான் 3 நாட்கள் அடக்கம் செய்யப்படுவேன், 3 நாட்கள் கழித்து என்னை காண்பீர்கள், ஏனென்றால் நான் உயிர் தெரிந்து விடுவேன் என்பவருடைய பின்னணியிலே இயேசு கிறிஸ்து இந்த பகுதியை சொல்லுகிறார். இனி இவர்களே இன்றும் இந்த வார்த்தைகள் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது.
கடவுள் சில நேரங்களில் நம்முடைய கண்களுக்கு காணாமல் போய்விடுகிறார். நமக்கு ஏதாவது முக்கியமான தேவை இருக்கிற பொழுது, ஏதாவது ஒரு காரியம் இருக்கிற பொழுது நம்ம ஜெபம் பண்ணுறோம், அது நமக்கு நடக்க மாட்டேங்கு. உடனே என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் எங்கே போனார்? நமக்கு ஒரு உதவி செய்ய மாட்டேங்காரு. தினாம் ஜெபம் பண்ணுறேன், தினாம் பூசைக்கு போகிறேன், என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ செய்கிறேன், ஒரு ஸ்பெஷல் வேண்டுதல்லாம் வச்சுக்கிறேன், நேர்ச்சியெல்லாம் வச்சுக்கிறேன், அப்பவும் கடவுள் எனக்கு இதை கொடுக்க மாட்டேங்கிறாரு. கடவுள் இருக்காரா இல்லையா? சில இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம அந்த கேள்வியும் கேட்டிருக்கோம், கடவுள் இருக்காரா இல்லையா? இனி இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடவுள் நமக்கு சொல்லுகிற பதில் இதுதான்: சிறிது காலம் என்னை காண மாட்டீர்கள், இன்னும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். ஒரு புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு காரியம்னா, அந்த சின்ன பிள்ளைங்க மறுபடியும் சின்ன பிள்ளைகிட்டே போவோம். நம்ம அடிக்கடி சிறு பிள்ளைகளை வைத்து தான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த தொட்டியில் போட்டு குழந்தைய ஆட்டுற வேலையை பார்த்துருக்குறீங்களா? தொட்டியில் ஆட்டிருப்பீங்க, குழந்தை தூங்கிரும்னா சந்தோஷம். சில நேரங்களில் விளையாட்டு காட்டுவதற்காக நீங்கள் தொட்டியில் ஆட்டுக்கிற பொழுது குழந்தைங்க நிச்சயம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த தொட்டில் விட்டு மறைஞ்சிருவோம். அப்போ குழந்தை நிச்சயம் தடுமாறி எந்திரிச்சு நிற்க பார்க்க, உடனே நீங்கள் அப்படி காட்டுவீங்க, குழந்தை சிரிக்கும். அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே? அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு குழந்தைய உங்கள் பக்கமாக ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குழந்தைய அவங்க அம்மாவோ அப்பாவோ தூக்கி இருக்கும்பொழுது நீங்கள் அதே காரியத்தை செய்வீர்கள். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நேரம் பார்த்து சேட்டை பண்ணிவிட்டு நிச்சயம் குழந்தைகிட்ட இருந்து மறைஞ்சு போகிற மாதிரி விலகுவோம். அந்த குழந்தை நம்மளை தேடுதான்னு பார்ப்போம். தேடிச்சுன்னா என்ன செய்வோம்? திடீரென்று அதனுடைய கண் முன்பாக வந்து மகிழ்ச்சி கொடுக்கும். திடீரென்று காண மாட்டீர்கள், திடீரென்று காண்பீர்கள் என்றால், ஆண்டவர் நம்ம இன்னும் அதிகமாக அன்பு செய்வதற்காக, ஆண்டவருடைய அன்பை நாம் அதிகமாக தெரிந்து கொள்வதற்காக சில நேரங்களில் அவர் கண் மூடுவை கொள்வதால் ஒளிந்து கொள்வதாக பார்க்கும். ஆனால் அந்த ஒளிந்து கொள்கிற காலம் நம்மை கடினப்படுத்துவதற்காக அல்ல, கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. யோபு நூலில் பார்க்கிறோம், யோபு ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான நண்பர். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சாத்தான் உலகத்தை சுற்றிவிட்டு ஆண்டவரிடம் செல்கிற பொழுது ஆண்டவர் கேட்கிறார், எங்கே போயிட்டு வர? நான் மண்ணுலகத்தை சுற்றி பார்த்துட்டு வரேன். மண்ணுலகத்தில் யோபுவை பார்த்தியா? இந்த மண்ணுலகத்திலேயே எனக்காக பணிந்து பேசுகிற, எனக்காக என்னை நம்பி என்னுடைய பொருட்டு பணிந்து வாழ்கிற எனக்கு நம்பிக்கைக்குரிய ஊழியன் அவன் என்று சொல்கிறான். உலகத்திலேயே அதுபடி நீங்கள் தான் ஆசீர்வதிக்கிறீங்களே, ஆசீர்வதிக்காமல் இருந்து பாருங்க, ஓ செக் பண்ணு, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்துக்கொள் என்று சொல்கிறான். சாத்தான் சொத்துக்களை எல்லாம் பறித்துக் கொள்கிறான். அவனையும் அவனுடைய மனைவியும் தவிர வேறு யாரும் இல்லை. மறுபடியும் போறார், கேட்குறாரு, போனியா பாத்தியா? என்னுடைய மகன் அவன், என்னை நம்புகிறவன், எனக்காக வாழ்கிறவன். எனவேதான் எல்லாம் இழந்த பிறகு கூட ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவருடைய பெயர் போற்ற பெறுவதாக என்று சொன்னான். அவனுடைய உடம்புல கை வச்சு பாருங்க. எவனுக்காவது நோய் வந்துருச்சுன்னா, யாராவது தன்னுடைய உடலிலே வலியை காண முயற்சி செய்தால், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுவாங்க. எவனாமோ அடிச்சு நல்லா இருக்கிறான், ஆனா எனக்கு பாரு ஒரு காரியமும் செய்யல, நான் நோயினால் அவதைப்படுகிறேனே, கஷ்டப்படுகிறேனே, எவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு என்று சொல்லி உமக்கு எதிராகவே உண்மை பேசுவான். சரி, இப்போ அதையும் ட்ரை பண்ணி பாரு. அவன் யோபுவுக்கு தொழுநோயை கொடுக்கிறார். அவனுடைய மனைவி சொல்லுகிறார், இப்போதாவது ஆண்டவரை சபித்து விட்டு சாகும் என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிறான், நீ அறிவீனமாக பேசுகிறாய், நல்லதை மட்டுமே ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்கிற நாம் தீமையை ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது? நான் ஒருபோதும் ஆண்டவரை இழிவாக பேச மாட்டேன். நன்மையை பெற்றுக்கொள்கிற நான் அதே மகிழ்வோடு தீமையும் பெற்றுக்கொள்வேன். இனி இவர்களே, யோபுவுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் பறி போய்விட்டது, பிள்ளைகள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள், தன் மனைவியே தன்னை ஏசுகிறார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தன்னுடைய நண்பர்கள் எப்பொழுதுமே ஒரு நண்பன் எந்த நிலையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். நண்பனுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று பார்ப்பார்கள். தங்களால் செய்ய முடியும் என்று சொன்னால் எந்த நிலைக்கும் இறங்கி அவர்கள் செய்வார்கள். தப்பு சரினா அடுத்த விஷயம், என் ஃப்ரெண்டுக்கு இது தேவை, நான் செய்வேன் என்று சொல்வார்கள். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 3 நண்பர்களும் சுற்றி உட்கார்ந்து அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக, நீ ஏதோ பாவம் செஞ்சிருப்ப, நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்ப, எங்களுக்கு நீ யோக்கியனா நடந்துக்கிட்டு மறைவான வாழ்க்கையில் நீ தவறு செய்திருப்பாய், அதனால் தான் ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறார் என்று சொல்றார். யோபுக்கு இதை தாங்க முடியல. நண்பர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன், நண்பர்கள் கூட என்னை இடித்துரைக்கிறார்களே, இழிவாக பேசுகிறார்களே என்று சொல்லி மிகுந்த வேதனைப்படுகிறார். நான் என்ன தப்பு பண்ணேன்? கடவுள் சொல்லட்டும். நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏதாவது கைம்பெண்ணுக்கு எதிராக போனேனா?
அழுகிற குழந்தையினுடைய அழுகுறையிலே கேட்காமல் போனேனா, எனக்கு தெரிந்து யாருக்காவது உதவி செய்யாமல் போனேனா, எவருடைய குற்றங்களையாவது மன்னிக்காமல் இருந்தேனா, என்னுடைய பிள்ளைகளை தவறு செய்த பொழுது நான் ஆண்டவருக்காக அவர்களுக்கு பாவக்கழுவாய் பழி செய்யாமல் இருந்தேனா, என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் பிறந்திருக்க கூடாது, அதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்று சொல்லி தான் பிறந்த நாளை கூட அவர் சபிக்க தொடங்குகிறார். இனி இவர்களே யோபு கொஞ்ச காலமாக அந்த வழியிலே, அந்த வேதனையிலே தன்னுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறார். யோபு நூலினுடைய இறுதியில் நாம் பார்க்கிறோம், யோபுவை கடவுள் ஆசீர்வதிக்கிறார், இருமடங்காக ஆசீர்வதிக்கிறார். யோபு சிறிது காலம் ஆண்டவருடைய நலன்களை எல்லாம் இழந்து போயிருந்தான். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாமல் இருந்தான். அந்த சிறிது காலம் கடந்த பிறகு, அந்த துன்ப காலம் முடிந்த பிறகு அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இருமடங்காக பெற்றுக்கொண்டார். அதை தான் சொல்லுங்க, இருமடங்காக. அவருடைய மகள்கள் தேவகுமாரர்களை விட மிகுந்த அழகு உள்ளவராக இருந்தார்கள் என்று சொல்லுவார். இனி இவர்களே சிறிது காலம் நாம் துன்பப்படுவோம் என்று சொன்னால் மகிழ்வோம். சிறிது துன்பங்கள் நமக்கு ஏற்படுகிறதா, சந்தோஷப்படுவோம். மற்றவங்களை விட நான் இழிநிலைக்கு தள்ளப்படுகிறேனா, உற்சாகப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நான் வெறுமனே சொல்லவில்லை, விவிலியம் அதை சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதர் துன்பப்படுகிறாரோ, எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதர் வேதனைப்படுகிறாரோ, அவரை ஆண்டவர் உயர்த்த தொடங்குகிறார். இனி இவர்களே தாவீது அரசர் சிறுவனாக இருக்கிறார். சிறுவனாக இருக்கிற பொழுது அவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு உகந்தவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கோலியாத்தை எதிர்த்து நான் கொல்லப் போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது சவுல், ஐயோ வேண்டாம், நீ போக வேண்டாம், நீ சின்ன பையன், நீ பொடி பையன், நீ போக வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது சவுல் தாவீது சொல்லுகிறார், அப்படி அல்ல, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் சில சிங்கமோ கரடியோ என்னுடைய ஆட்டுகளை பிடித்து கொண்டு செல்லும் என்று சொன்னால் நான் அவர்களை துரத்தி சென்று அதனை கொன்று அதனுடைய வாயிலிருந்து என் ஆடை நான் விடுவிப்பேன். கொன்று அதனுடைய வாயிலிருந்து ஆடை விடுவிக்கிற அளவிற்கு சக்தி அவனுக்கு எங்கிருந்து வந்தது? ஆண்டவரிடமிருந்து வந்தது. ஆண்டவருடைய பெயரால் அவ்வளவு பெரிய காரியங்களை அவன் சாதித்திருந்தார். எனவே ஆண்டவரை சபிக்கிற இந்த கோலியாத்தை நான் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறான். கொள்ளுகிறான். தனி மனிதனாக, சிறுவனாக, தன்னோடு போர் படைக்கலங்களெல்லாம் கொண்டு வருகிற கோலியாத்தை எதிர்த்து வெறும் ஒரு கவட்டையும் கல்லையும் கொண்டு வைத்து கொன்று அவன் பெரிய காரியத்தை சாதிக்கிறான். இனி இவர்களே எல்லா மக்களும் போற்றுகிறார்கள். சவுல் 1000 கொன்றான், தாவீது 10000 கொன்றான் என்று பாராட்டுகிறார்கள். அந்த பாராட்டிலெல்லாம் மகிழ்கிற கொஞ்ச காலத்திலேயே சவுல் அவனை துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். யாருக்கு உதவி செய்தானோ அவனே அவனை கொள்வதற்காக தேடுகிறான். யாருக்கு பெருமை தேடி கொண்டு கொடுத்தானோ அவனே அவனை கொள்வதற்கு தேடுகிறான். யாருக்கு நன்மை செய்தானோ அவனே தீங்கு செய்ய முயற்சி செய்கிறான். ஒரு முறை சவுல் கொல்ல தேடுகிற பொழுது சவுலுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறான். மறுபடியும் கொல்ல தேடுகிறான், அப்பொழுதும் உயிர் பிச்சை கொடுக்கிறான். இனி அவர்களே இது தாவீதுடைய வாழ்க்கையில் மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. மகிழ்ச்சி அடைந்து வாழ்க்கையின் மேன்மை அடைந்து உடனடியாக ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிற தருணம். இனி யாருக்காக நான் இருக்கணும்? யாரை நம்பி வாழ முடியும்? இந்த இருண்ட சூழ்நிலையிலே, வசந்தத்தை காண முடியாத சூழ்நிலையிலே, மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாத சூழ்நிலையிலே அவன் ஆண்டவரை தேடுகிறான். ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரை தேடி, ஆண்டவரை கடந்துதான் எதுவும் இருக்கும் என்று சொல்கிறான். இனி அவர்களை விவிலியம் சொல்கிறது, அந்த இனத்திற்கே அவன் அரசனாக மாறுகிறான். எந்த இனத்தினர் கையில் மாட்டிக்கொண்டால் கொன்று விடுவார்கள் என்று பயந்தானோ அவர்களை காப்பதற்கு கடவுள் அவனை அரசராக மேற்கொள்கிறான். இன்னும் விவிலியம் சொல்கிறது, தாவீதை என் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவனாக கண்டேன் என்று கடவுள் சொல்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் இழிநிலையை அடைகிறோமோ, நாம் எப்பொழுதெல்லாம் துன்பங்களை அடைகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி மறைந்து போகிறதோ அப்பொழுதெல்லாம் நம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக தயார்படுத்தப்படுகிறோம். இனி இவர்களே கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. ஒரு முறை ஒரு தியான இல்லத்திலே நான் இருந்தேன். அப்பொழுது ஒரு அருள் தந்தை என்ன பேசிக்கொண்டார். அவர் பேர் அகஸ்டின். என்ன பேசிக்கொண்டிருந்த பொழுது, என்ன செய்கிறீங்க, ஏன் சோகமாகவே இருக்கிறீங்க கேட்டாங்க. இல்லை, நான் கொஞ்ச காலமாக இங்கே ஆசிரமத்தில் இருந்து கொண்டு இருக்கிறேன், இந்த தியான இல்லத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, இன்று எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஆண்டவர் உங்களை பெரிய ஆளாக மாற்றுவது. சும்மா கடங்க சாமி, ரொம்ப காலமாக இருக்கேன், எரிச்சலாக வருது.
அப்படி சொன்னார், ஆண்டவர் உங்களுக்கு அதிக ஓய்வு கொடுக்கிறார் என்று சொன்னால், அதிக துன்பம் கொடுக்கிறார் என்று சொன்னால் உங்களை உயர்த்த போகிறார் என்று அர்த்தம் என்று. இனி அவர்களே, இந்த முதல் பங்கில் எவ்வளோ மகிழ்ச்சியோடு, எவ்வளோ அமைதியோடு, எவ்வளோ இனிமையாக இருந்து கொண்டிருக்கேன் என்று நான் நிறைய தடவை கூட சொல்லியிருக்கிறேன். கடவுள் ஒருவரை துன்புறுத்துகிறார் என்று சொன்னால், கடவுள் ஒருவருக்கு துன்பத்தை அனுபவிக்கிறார், அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அவரை ஆசிர்வதிக்கிறார் என்று பொருள். விவிலியத்தில் நீங்கள் எந்த மனிதர்களை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சரி, அவர்களெல்லாம் துன்பப்பட்டு துயரப்பட்டவர்கள், ஆனால் மாட்சியினுடைய இடத்திற்கு சென்றவர்கள். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட அனுபவங்களை சொல்கிறார். நாங்கள் கப்பல் சிதைவில் மாட்டிக்கொண்டோம், அடிக்கப்பட்டோம், கல்லால் எரியப்பட்டோம், துரத்தப்பட்டோம், பசியிலும் பட்டினியிலும் கிடந்தோம் என்று தன்னுடைய துன்பங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். அவ்வளவு கொடூரமாக துன்பப்பட்ட பவுல்தான் திருச்சபையினுடைய 2 பெரும் தூண்களில் ஒருவர். கடவுள் எப்பொழுதெல்லாம் பெரும் துன்பத்தை நமக்கு அனுமதிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். விவிலியம் அதை நமக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறது. எனவே தான் இயேசு கிறிஸ்து மிக அழகாக இன்றைய நாளிலே சொல்லுகிறார், நீங்கள் துயருறுவீர்கள், அழுவீர்கள், புலம்புவீர்கள். எவ்வளவு கடினமான வார்த்தைகள் எல்லாம். நீங்கள் துயருறுவீர்கள், அழுவீர்கள், புலம்புவீர்கள். உங்களுடைய துயரத்தை, உங்களுடைய அழுகை, உங்களுடைய புலம்பலை கண்டு உலகம் மகிழும். அவனுக்கு வேணும், அவன் அப்படித்தான் படட்டும், துன்பப்படட்டும், கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா ஆட்டினா என்று சொல்லி உங்களுடைய அழுகையை, உங்களுடைய புலம்பலை, உங்களுடைய துயரத்தை கண்டு உலகம் மகிழும். ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இனியவர்களே, நாம் துயரப்படுவோம் என்று சொன்னால் பயப்பட தேவையில்லை. அந்த துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவர் மாற்றுவார். நம்முடைய துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறுவதற்காகத்தான். நம்முடைய வருத்தங்கள் நீங்கி போவதற்கு தான். நம்முடைய வளமையற்ற தன்மை எல்லாம் ஆண்டவரால் வளமாக்கப்படுவதற்கு தான். முழந்தால் படிடுவோம். கரங்களை கூப்புவோம், கண்களை மூடுவோம். எங்களை அன்பு செய்கிற ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவரே, உமது பாதத்திலே முழந்தால் படியிட்டு கொண்டிருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் ஊற்றானவரே, நீர் எப்பொழுதும் எங்களை உயர்த்துவதற்கு ஆசைப்படுகிறேன், எங்களை மேன்மைப்படுத்த ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் துன்பங்களை, துயரங்களை, வருத்தங்களை, வேதனைகளை எங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்தால் அவையெல்லாம் ஆசீர்வாதத்திற்கான அடிப்படை தேவைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்தருளும். ஆண்டவரை, பிறவி குருடன் வழியோரத்தை பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த பொழுது உம்முடைய சீடர்கள் கேட்டார்கள், இவன் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆனால் நீர் சொன்னீர், இந்த வருத்தம், இந்த வேதனை, இந்த இழிநிலை, இந்த குறைபாடு இவன் செய்த பாவத்தாலோ இவன் பெற்றோர் செய்த பாவத்தோடோ உண்டானது அல்ல, மாறாக கடவுளுடைய வல்லமை இவனில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இவன் இப்படி இருக்கிறான். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் படுகிற துன்பங்கள், ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களில் வெளிப்படுவதற்காக என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய துன்பங்கள் வழியாக எங்களை ஆசீர்வதியும். திருப்பாடல் சொல்லுகிறதே, ஆண்டவரே, நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கு ஈடாக எண்ணீர் எங்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்லும். எங்களுடைய தீங்குகளுக்கு, எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த இழிநிலைகளுக்கு, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்த துயரங்களுக்கு ஈடாக நீர் எங்களுக்கு நன்மை செய்யும். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்தருளும். எல்லா வேண்டுதல்கள், துயரங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றிருந்த ஜெபத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை போற்றுவோம்.
புலகளாலே மனிதன் விரல் அருளையெல்லாம் உரையே நீங்கள் விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுரனிவரும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்க்கையோடு நிறுவனமாய் வருகின்றவரும் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சர்வ புகழின் என்றுமே உண்டாகுகவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருஅருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ராஜபோதனே பாதுகாவலாய் பெண்மாசு அருளப்பரே அருள் தருவே தினம் எமகே. கிறிஸ்து ராஜபோதனே பாதுகாவலாய் பெண்மாசு அருளப்பரே அருள் தருவே தினம் எமகே. வேண்டிடும் அடியவர் மன்றாரை வேண்டிடும் அடியவர் மன்றாரை தயவாய் கேட்டு அருள் செய்வீர். ராஜபோதனை பாதுகாவலான பெண்மாசு அருளப்பரே அருள் தருவே தினம் எம